ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் செஷன் 3. அதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்த்துருக்கோம், ப்ரியாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் புக்கில் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இதில் மெயினாக நீங்கள் பார்த்துருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் வந்துட்டு என்னென்ன பகுதிகள் இருக்குது, என்னென்ன அட்டவணைகள் இருக்குது, எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்துலாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை எடுத்துக்கிட்டோம், இதை நீங்கள் நினைவுபடுத்தினாலே போதுமானது. புக்கில் கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம படிக்கணும்னு இல்லை. மற்ற டாபிக்ஸ் படிக்க அதுக்கு பிறகு இந்த டாபிக் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வாட் ஆர் தி பார்ட்ஸ் அவைலபிள் வித் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதை தாண்டி வாட் ஆர் தி ஷெட்யூல்ஸ், என்னென்ன அட்டவணைகள் இருக்குது, இதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா என்ன சின்ன சோர்ஸஸில் இருந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு டெரைவ் பண்ணாங்க. இப்போது ஒரு கான்ஸ்டியூஷன் புக் இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கை சாப்டராக வச்சுருக்குறாங்க, ஒவ்வொரு பாடமாக. இந்த சாப்டர்ன்றதுக்கு பதிலாக தான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பேர் பார்ட். ஸோ அப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 25 பார்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22 பார்ட் இருந்துச்சு. ஒரிஜினலாக 1949 கான்ஸ்டியூஷன் எழுதி முடித்தப்போ 22 இருந்துச்சு, இப்போ 25 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய விதிகள் இருக்கும், அதுதான் ஆர்டிகிள்ஸ். ஓகே, இந்த ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு 470க்கு மேலே போயிடுச்சு. இதை தாண்டி சில இடங்களில் ஷெட்யூல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல்ன்றது என்ன அப்படின்னா, சில விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ஷெட்யூலில் வச்சுருப்பாங்க. அப்படி கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தப்போ ஒரிஜினலாக 8 ஷெட்யூல் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 12 ஷெட்யூல் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன பார்ட் இருக்க போகுது, என்னென்ன ஷெட்யூல் இருக்க போகுது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இதை தாண்டி வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டும் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பார்ட்ஸ் வந்துட்டு 25 பார்ட் இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க டிஃபைன் பண்ணதே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹோலிஸ்டிக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எது முக்கியமோ அதை முதல்ல வச்சுருப்பாங்க, ஒவ்வொன்றா தான் அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், முதல்ல நாடுன்னு ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா, அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்ட் சொல்லுது. ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்கள். இப்போ யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, காஷ்மீர்லேருந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் கண்டினியூஸாக ஜாயினாக தான் இருக்குது. இதுக்கு பேர் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ காஷ்மீர்லேருந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெரிட்டரி அப்படிங்கிறது வந்துட்டு முழு எல்லை வந்து நம்ம டெரிட்டரின்னு சொல்லலாம். இப்போ காஷ்மீரில் வந்துட்டு இப்போ அந்தமான்லாம் கடலுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது, நம்ம கடல் தாண்டி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது அந்தமான். இப்போ நம்மளுடைய சதரன் இந்தியாவினுடைய தெற்கு பகுதியில் வந்துட்டு எல்லை பகுதி எது அப்படின்னா அந்தமான் தான். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள் தான். அப்படின்னா அது வரைக்கும் காஷ்மீர்லேருந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை நம்ம டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். இதை தான் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஓகே, அதனால தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு யூனியன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார், இந்தியா வந்துட்டு எப்படி வர்ணிச்சிருப்பார் அப்படின்னா, இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியான்றது மாநிலங்களின் யூனியன் ஆகும் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பார். அது அம்பேத்கர் சொல்லியிருந்திருப்பார். இப்போ ஒரு நாடு வந்துருச்சு,
அந்த நாட்டில் யார் தேவை? மக்கள் தேவை. அதுதான் சிட்டிசன்ஸ். இப்போ யாரெல்லாம் உண்மையிலே என்னுடைய குடிமக்கள் அப்படின்னு பேசுது இல்லையா, இதுதான் சிட்டிசன்ஷிப். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தினுடைய செகண்ட் பார்ட் என்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செகண்ட் பார்ட்டு சிட்டிசன்ஷிப். ஸோ யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்னு சொல்லியாச்சு, யாரெல்லாம் குடியுரிமை கொடுக்கலான்னு சொல்லியாச்சு. ஸோ குடிமக்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் கொடுக்கலாம், என்னென்ன அடிப்படை உரிமைகள் கொடுக்கணும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நார்மல் ரைட்ஸ் வேறு, அதென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படையான உரிமைகள். அதென்ன ஃபண்டமெண்டல் அப்படின்னா அது கண்டிப்பாக இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். அதை நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லலாம். அதை பார்ட் 3 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதே மாதிரி இப்போ எப்படி நமக்கு உரிமைகள் இருக்கோ அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு சில கடமைகள் இருக்குது. ஓகே, பண்டைய காலத்தில் வந்துட்டு ராமராஜ்யம் நடந்தது மாதிரி ஒரு அரசு அப்படிங்கிறது இப்படி தான் செயல்படணும். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வர்றவங்க புதுசு புதுசாக எதுவும் பண்ணலாட்டியும் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் எழுதி வச்சுட்டு போகிறோம், அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் 100 வருஷத்துக்கு பிறகும் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், நல்லாட்சி பண்ண முடியும்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பார்ட் 4ல் இருக்குது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அதுதான் பார்ட் 4. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதில் பாருங்களேன், ஸ்டேட் ஒரு நாடு பாலிசின்றது வந்துட்டு திட்டம் வகுக்கும் பொழுது சில தத்துவங்களை பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், ஃபாலோ பண்ணலாம், பண்ணலாமேலும் போகலாம். அதுக்கு பேர் தான் டைரக்டிவ்ஸ். அடுத்தது பாருங்கள், பகுதி 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களுக்கானது, சிட்டிசன்ஸ்க்கானது. சிட்டிசன்ஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டு அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக சில கடமைகளை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இது 1976 42வது திருத்த சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஒரு நாடுனா என்னென்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டு மனுஷன் வந்தால் சிட்டிசன்ஸ்ன்னு சொன்னீங்க. அப்புறம் அவனுக்கு அடிப்படை உரிமைகள் கொடுத்தீங்க. அதே நேரத்தில் அந்த நாட்டை நடத்தக்கூடிய ஒரு அரசிற்கு என்னென்ன கடமைகள் இருக்கணுமோ அதை டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொன்னீங்க. பார்ட் 4Aல பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். இது யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, குடிமக்களுக்கு. கவர்மெண்ட்டுடைய அடிப்படை கடமைகள்ன்றது எங்கே இருக்குது? பார்ட் 4ல் இருக்குது. குடிமக்களினுடைய அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது எதில் இருக்குது? பார்ட் 4Aல இருக்குது. அடுத்து கவர்மெண்ட்டை பற்றி போயிடலாம். பார்ட் 5 அவன் கொண்டு வந்திருக்கிறது எந்த மாதிரி கொடுத்துருப்பான் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியா முழுமைக்கும் பேசியிருப்பான். அது பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட். ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே கண்டிப்பாக நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், சட்டம் இயற்றக்கூடிய துறைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஹோலிஸ்டிக்காக பேசியிருப்பாங்க. நீங்கள் இப்போதைக்கு இதை நீங்கள் உள்ளே கொண்டு வர தேவையில்லை, இதை விட்டுருங்க. நீங்கள் என்ன தேவை? பார்ட் 5 பகுதி 5ன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறோம்? மத்திய அரசுன்னு சொன்னால் போதும், மத்திய அரசு. அடுத்து பாருங்கள் பார்ட் 6 பகுதி 6. பகுதி 6 வந்துட்டு ஸ்டேட் கவர்னன்ஸ். இந்தியா முழுமைக்கும் பேசிட்டீங்க. இந்தியா முழுமைக்கும் அடுத்து நீங்கள் பேச வேண்டியது மாநில அரசை பேச போகிறீங்க. இதுக்கு பேர் ஸ்டேட் கவர்னமெண்ட். ஸோ அதுதான் பகுதி 6 ஸ்டேட் கவர்னமெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பீரியடில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்த புதுசில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய அன்னைக்கு இருந்த செட்டப் மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் A ஸ்டேட்ஸ், B ஸ்டேட்ஸ், C ஸ்டேட்ஸ், D ஸ்டேட், இப்படிலாம் பிரிவு இருந்துச்சு. அதை நீங்கள் படிப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. அதில் பர்டிகுலர் எதை தூக்குனாங்க அப்படின்னா பார்ட் Bன்றது எடுத்துட்டாங்க. பார்ட் Bன்றது என்னென்னா சுதேச அரசுகள். சுதேச அரசுன்னா மன்னர்களுக்கு கீழே சில பகுதிகள் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 500+ எல்லாமே வந்துட்டு 1956 கட்டத்தில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிணைஞ்சிட்டாங்க இந்திய யூனியன் கூட. அதனால் அது தேவைப்படலை. அதனால தான் வந்துட்டு பார்ட் B ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷெட்யூல்ன்றது நீங்கள் பார்ப்பீங்க பின்னாடி முதல் அட்டவணையில் கூறப்பட்டுள்ள பகுதி B மாநிலங்கள். அது இன்றைக்கி இல்லை, டெலீட் பண்ணியாச்சு. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 7 இல்லை. பகுதி 7 இன்றைக்கி டேரெக்டாக கான்ஸ்டியூஷனில் இல்லை.
அது அந்த டீட்டெயில் என்ன சொல்லுதுன்னா முதல் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி பி மாநிலங்கள், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் இந்திய அரசை பார்த்துட்டிங்க, ரெண்டாவது மாநிலங்களை பார்த்துட்டிங்க. அடுத்து பாருங்கள் யூனியன் டெரிட்டரிஸ். பகுதி 8 என்ன அப்படின்னா யூனியன் பிரதேசங்கள். இப்போ யூனியன் பிரதேசங்கள்ன்றது என்னென்ன அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ லடாக் இருக்குது யூனியன் பிரதேசம், காஷ்மீர் இருக்குது யூனியன் பிரதேசம், அதேமாதிரி புதுச்சேரி இருக்குது யூனியன் பிரதேசம். ஸ்ட்ராட்டஜிக்கலான பிளேசஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது பகுதி 8 இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ யூனியன் பிரதேசம் சொல்லியாச்சு. அடுத்து ரொம்ப மைன்யூட்டாக நம்ம உள்ளே போக ஆரம்பிச்சிடும். பஞ்சாயத்து. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈவன் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா வந்துட்டு 12,000க்கு மேலே பஞ்சாயத்துகள் இருக்குது. அதை தான் கொடுத்துருக்குறோம் பஞ்சாயத்ஸ். இப்போ பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா பகுதி 9. பகுதி 9ன்றது பஞ்சாயத்து. அடுத்து பகுதி 9A அப்படிங்கிறது முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகளை பற்றி பேசக்கூடியது வந்துட்டு நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவோம் 9Aன்றது. அடுத்து 9B பாருங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா பகுதி A, B இந்த மாதிரி AB வந்தாலே வந்து திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்ததுன்னு அர்த்தம், பை அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்ததுன்னு அர்த்தம். ஓகே, அதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஏபின்னு வந்தாலே அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்ததுன்னு அர்த்தம். அடுத்து பகுதி 10 என்ன அப்படின்னா வந்துட்டு ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், அதாவது பின்தங்கிய மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஷெட்யூல்டு அண்டு ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தது வரைக்குமே பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாட்டை பற்றி பார்த்துருப்பீங்க, அதுக்கு கீழே சிட்டிசன்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பார்த்துருந்துருப்பீங்க, அதுக்கு பிறகு வந்துட்டு அரசின் கடமைகள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பார்த்துருப்பீங்க. அடுத்து குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பார்த்துருக்குறோம். அதுக்கு பிறகு மத்திய அரசு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ பார்ட் 6 பார்த்திங்க அப்படின்னு 5 பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட், பார்ட் 6 பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். தென் பார்ட் 7 வந்துட்டு பார்ட் பி ஸ்டேட்ஸ், ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் சொல்லப்பட்ட பார்ட் பி ஸ்டேட்ஸ். அடுத்து பார்ட் 8 பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள். பார்ட் 9 பஞ்சாயத்துகள். பார்ட் 9A நகர்பாலிகா. பார்ட் 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள். பார்ட் 10 பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகள். அடுத்து பாருங்கள் பார்ட் 11. பார்ட் 11 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். ஓகே, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள். அதில் வந்துட்டு 3 விஷயங்கள் கொடுத்துருப்பான். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். அடுத்து பாருங்கள் பார்ட் 12. பார்ட் 12 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், சூட்ஸ். நிதி, சொத்து, வழக்குகள் சார்ந்தவை. நிதி, சொத்து, வழக்குகள் சார்ந்தவை. ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், சூட்ஸ். அடுத்து பார்ட் 13. பார்ட் 13 பாருங்கள் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர் கோர்ஸ் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. வணிகம், வியாபாரம், இந்தியாவின் எல்லைக்கு உட்பட்ட வணிகம் மற்றும் வியாபாரம் சார்ந்தவை. அடுத்து பார்ட் 14. பார்ட் 14 பாருங்கள் சர்வீசஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அவைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சேவைகள், அதாவது சர்வீஸ் கமிஷன்ஸ், யூபிஎஸ்சி, அதேமாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதை தாண்டி ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதை பற்றி பேசக்கூடியது தான் பார்ட் 14. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்ட் 15. பார்ட் 14A ட்ரிபியூனல்ன்ற தீர்ப்பாயங்கள். இப்போ தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோர்ட் மாதிரி இது ஒரு செட்டப்பு. பட் இந்த தீர்ப்பாயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெக்கூலியராக, ரொம்ப எப்படின்னா எக்ஸ்பர்டீஸ் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு காவேரி வாட்டர் டிஸ்பியூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ கர்நாடகா, தமிழ்நாடு பற்றி ஹோலிஸ்டிக்காக ஒரு ஐடியாவும் வச்சுருந்துருக்கணும். அதே நேரத்தில் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்காண்டி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் தான் தீர்ப்பாயங்கள். இதில் பொதுவாகவே எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருப்பாங்க. பார்ட் 14A தீர்ப்பாயங்கள், ட்ரிபியூனல்ஸ். பார்ட் 15 எலெக்ஷன்ஸ், தேர்தல்கள் சார்ந்தவை. பார்ட் 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு செர்டன் கிளாஸஸ், சில
பேருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலினத்தவர்கள் எஸ்சி தென் எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பார்லிமெண்ட்டில் விமனுக்கும் நம்ம ரிசர்வேஷன் கொடுப்போம் 33%. ஓகே, இதைத்தான் சொல்லியிருக்கான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு செர்டன் கிளாஸஸ். பார்ட் 16. பார்ட் 17 பாருங்கள், அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழிகள். அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. நான் என்ன டாபிக் சொன்னோம் அதை மட்டும் போதும், உள்ள டீட்டெயிலில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். பார்ட் 19 மிஸ்சலேனியஸ். இதில் நம்ம சொன்னதெல்லாம் எது கவர் ஆகலையோ அதை மிஸ்சலேனியஸ் சொல்லுவோம், இதர விதிகள் அப்படின்னு சொல்லலாம். பார்ட் 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட்மெண்ட்டு, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சார்ந்தவை. பார்ட் 21 டெம்பரவரி ட்ரான்சிஷன் அண்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், தற்காலிக மற்றும் சிறப்பு விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் 22 பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்டு ரிப்பீல். எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு பிற்பகுதியில் பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வந்த சட்டங்கள்லாம் நம்ம செல்லாதுன்னு சொல்லியிருந்திருப்போம். சில நேரம் நம்ம கொண்டு வந்த சட்டங்களே விட திரும்ப வந்துட்டு எடுத்து பார்க்குறப்போ இது நமக்கு வேணும் வேணான்னு முடிவு பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் ரிப்பீல்ஸ். அந்த ரிப்பீலான ஆர்டிக்கல்லாம் வெளியில் தூக்கி போட முடியாது, நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதில் தான் பார்ட் 22 வச்சுருக்குறாங்க. இதை தாண்டி வந்துட்டு அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தியில் வந்துட்டு ஸோ இதில் நம்ம சில விஷயங்கள் நோட் பண்ணணும். என்னென்னா நீங்கள் பார்ட் 7 பார்த்தீங்க. இப்போ பார்ட் 7 என்னென்னு நம்ம சொன்னோம், இட் ரிலேட்டட் டு பகுதி பி மாநிலங்கள் அப்படின்னு சொன்னோம். இட் இஸ் டிலீட்டட் பை 7th Amendment 1956. அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்தோம். ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டம் சொல்லுவோம். ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1956. ஸோ அதே டைமில் அந்த அமெண்ட்மெண்ட்டு தான் 7th Amendment மூலமாக தான் அதுவுமே நம்ம கொண்டு வந்தோம். அதனால் பார்ட் 7 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் விட்டு எடுத்தாச்சு. எது மூலமான 7th Amendment மூலமாக. இதே மாதிரி வந்துட்டு பார்ட் 4A நீங்கள் ஒன்று பார்த்தீங்க. பார்ட் 4A என்னது? பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்க இல்லையா? அதே மாதிரி பார்ட் 14A பார்த்தீங்க, ட்ரிபியூனல்ஸ் பார்த்தீங்க, தீர்ப்பாயங்கள். இது ரெண்டுமே 42வது திருத்த சட்டம் 1976. அதே மாதிரி பார்ட் 9A பஞ்சாயத்து மட்டும் தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. நகரங்கள்னு ஒன்று நம்ம சேர்க்கறதுக்காக அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்தோம். பார்ட் 9Aன்றது வந்துட்டு 74th Amendment Act 1992 மூலமாக கொண்டு வந்தது. அதே மாதிரி வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நீங்கள் பார்த்தோம். பார்ட் 9B பார்த்தீங்க. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது 97வது திருத்த சட்டம் 2011 கொண்டு வந்தது. இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இப்போ பார்ட் 7 அப்படிங்கிறது இட் ரிலேட்டட் டு 7th Amendment Act 1956. அதே மாதிரி பார்ட் 4Aவாக இருந்தாலும் சரி, பார்ட் 14Aவும் சரி, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976. அதே மாதிரி பார்ட் 9A பார்த்திங்கன்னா 74th Amendment 1992. அதே மாதிரி பார்ட் 9B அப்படிங்கிறது வந்துட்டு 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2011. இதெல்லாம் மறக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஷெட்யூல்ஸ். நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் 1949 கொண்டு வந்தப்போ நம்மளுக்கு மொத்தம் 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இப்போ 12 ஷெட்யூல் இருக்குது. இந்த ஷெட்யூலோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கிளியர் கட்டாக சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ஷெட்யூல் ஒன்று வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட் ஷெட்யூல் பாருங்கள். நேம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். மாநிலங்கள் மற்றும் அதன் எல்லை விவரங்கள். அதே மாதிரி நேம் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரி அண்ட் தேர் எக்ஸ்டென்ட். அப்படின்னா ஸ்டேட்டு அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் இவற்றின் நேம்ஸு அதோட எல்லை வரையறைகள் பற்றி பேசக்கூடியது ஃபஸ்ட்டு ஷெட்யூல். அடுத்து பாருங்கள் செகண்ட் ஷெட்யூல். செகண்ட் ஷெட்யூல் ரிலேட்டட் டு எமோல்மெண்ட், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் எந்த ஒரு பணம் ₹1 செலவு பண்ணுறதாலும் பார்லிமெண்ட்டு பெர்மிஷன் கொடுத்துருந்தா தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட் ஓட்டு போட்டு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், பார்லிமெண்ட் மூலமாக பண்ண முடியும். பட் ஓட்டெடுப்பு மூலமாக தான் செலவு பண்ண முடியும். ஆனால் சில போஸ்ட்டு அந்த மாதிரி ஓட்டெடுப்பு மூலமாக பண்ணால் அந்த போஸ்ட்டில் கூடிய பவர் அவங்க யூஸ் பண்ணால் முட்டுருவாங்கன்றக்காண்டி கொண்டு வந்தது. யார் பிரசிடெண்ட்டு, மாநிலத்தில் இந்தியா முழுவதுக்கும் பிரசிடெண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு அதாவது 2 விஷயங்கள்,
எந்தெந்த ஊரில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேச்சரு, இதை தாண்டி அந்த லெஜிஸ்லேச்சரோட ஹெட்டு, அவ்வளோதான். இப்போ இப்போ யூனியன் கவர்மெண்ட் லெவலில் லெஜிஸ்லேச்சர்ன்றது எது? பார்லிமெண்ட்டு தானே, பார்லிமெண்ட்டு. இந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்லிமெண்ட்டில் 2 இருக்குது, லோக்சபா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. இந்த லோக்சபா ராஜ்யசபானுடைய தலைவர்கள், துணைத் தலைவர்கள் இங்கே பாருங்கள். லோக்சபானுடைய ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர். அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு வந்து சேர்மன் சொல்லுவோம், சேர்மன், டெப்டி சேர்மன். ஸோ இவங்க 2 பேர் யூனியன் லெவலில், இவங்க 2 பேர். இந்த 2 அவைக்கும் தலைவர், உண்மையான தலைவர் யார் அப்படின்னா பிரசிடெண்ட், அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர். அதே மாதிரி சில மாநிலங்களில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா சேர்மன், டெப்டி சேர்மன். ஸோ இவங்களுக்கு ஹெட் யாருன்னா கவர்னர் தான். மாநிலங்களை பொறுத்தவரை ஹெட் யாருன்னா கவர்னர் தான், லெஜிஸ்லேச்சர் ஹெட்டு. ஸோ இவங்களுக்கு இதை தாண்டி ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு. இதை தாண்டி மாநில அரசு, மத்திய அரசு, இவங்களுடைய கணக்கு வழக்கை செக் பண்ணக்கூடியவர் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே இதில் கவர் ஆகிறாங்கன்னா 2வது அட்டவணையில் கவர் ஆகிறாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட், சம்பளம், அலவன்ஸு, கூடுதல் படி, ப்ரிவிலேஜஸ், சிறப்பு சலுகைகள். அடுத்து தேர்ட் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம் எடுக்கிறத பற்றி வர்றது. இது யாருக்கு வருது பாருங்கள், யூனியன் மினிஸ்டர்ஸ்க்கு வருது. அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வருது. அதே மாதிரி வந்து ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்க்கு வருது. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வருது. ஓகே, அடுத்து பாருங்கள் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, அதே மாதிரி ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்டு. ஓகே, அப்புறம் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எம்எல்ஏஸ், எல்லாருக்கும் எப்படி ஓத் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் கவர் ஆகுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, இவங்களுக்கெல்லாம் ஓத்துக்கு தனியாக ஆர்டிக்கிள் கொடுத்துருவாங்க. இவங்களை தவிர மற்றவங்களுக்கு ரெலவெண்ட்டான ஓத்ஸ் ஃபுல்லாகவே வந்து 3rd ஷெட்யூலில் தான் கவர் ஆகுது. அடுத்து 4th ஷெட்யூல் பாருங்கள், அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா டு தி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். பொதுவாகவே ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபான்றது வந்துட்டு பொதுவாகவே அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி தேர்வு செஞ்சு அனுப்பப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு மாநிலங்கள்லேருந்தும், அதே மாதிரி சில யூனியன் பிரதேசங்கள்லேருந்தும் ஆட்களை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி சீட்டு கொடுக்குறது ராஜ்யசபாவில், அதுதான் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, எவ்வளோ மக்கள் தொகை பேஸ் பண்ணி சீட் கொடுக்குறதுன்றதை பற்றி பேசக்கூடியது. ஸோ இந்த சைடில் ஆர்டிக்கல்லாம் இருக்கே சார் அப்படிங்கிறது உடனே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போதைக்கு இந்த ஷெட்யூல்லாம் என்னன்னு கேட்டால் சொல்லுங்கள், அது போதும். அடுத்து பாருங்கள் 5th ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல்டு அண்டு ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஷெட்யூல்டு ஏரியா, ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியா, பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகள். இந்த ஏரியா, இந்த பகுதிகளுடைய நிர்வாகம் மற்றும் கண்ட்ரோலை பற்றி பேசக்கூடியதான் 5th ஷெட்யூல். ஸோ 5th ஷெட்யூல்ன்றது வந்துட்டு ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், அதனுடைய நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு. அதே மாதிரி 6th ஷெட்யூல்ன்றது வந்து சில இடங்களில் வந்துட்டு அங்கங்கே இருந்திருப்பாங்க. இப்போ இந்த 5th ஷெட்யூல் பார்த்தோன்னா மோர் தென் 10 ஸ்டேட்ஸில் இருக்குது. ஆனால் 6th ஷெட்யூல்ன்றது வந்துட்டு அதிகமாக பழங்குடியினர் பெருவாரியாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கும். ட்ரைபல் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். சொல்லுங்கள், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸை நிர்வாகம் பண்ணக்கூடியது பேசக்கூடியது 6th ஷெட்யூல். அடுத்து 7th ஷெட்யூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்டம் இயற்றுவதற்கான அங்கீகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. சட்டம் இயற்றுவதற்கு நீங்கள் இதில் இந்தந்த விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் சட்டம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும், யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இவங்களுக்கு உங்களுக்கு என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்குமோ அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் லா மேக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடியது தான். ஓகே, இந்த பர்டிகுலர் 7th ஷெட்யூல் இட் ரிலேட்டட் டு லிஸ்ட்டு. இந்தியா பொறுத்தவரை தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட். 3 லிஸ்ட் இருக்குது. மத்திய அட்டவணை, அதேமாதிரி மாநில அட்டவணை, பட்டியல்னு சொல்லுவாங்க. நம்ம அட்டவணைக்கிட்டே பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் வந்துட்டு யார் மட்டும்தான்
சட்டம் போட்டுக்க முடியும் தான் வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டோட தான் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டில் கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் பண்ணிக்க முடியும். கன்கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத வந்துட்டு யார் வேணாலும் லா மேக் பண்ணிக்கலாம். யூனியன் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லா மேக் பண்ணியிருக்கு, பின்னாடி தான் யூனியன் கவர்மெண்ட் அந்த லா மேக் பண்ணுதுன்னா யாரோட லா செல்லுபடி ஆகும்னா யூனியன் கவர்மெண்ட்டோட லா தான் செல்லுபடி ஆகும். அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். 3 லிஸ்ட் இருக்குது: யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஆர்டிகிள் பார்த்துக்கோங்க 246. அடுத்து 8th ஷெட்யூல். 8th ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ்டு, அதாவது லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்டு பை தி கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்தெந்த மொழிகள்லாம் வந்துட்டு இந்திய அரசு ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறத பற்றி. ஒரிஜினலாக வந்துட்டு நம்ம அலுவலக மொழிகளாக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 மொழிகள் இருந்துச்சு அலுவல் மொழிகளாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 22 மொழிகள் இருக்குது. 22 மொழிகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக 14 இருந்துச்சு. அந்த 14 இங்கே கொடுத்துருக்குறான். அஸ்ஸாம், பெங்காலி, போடோ, டோக்ரி எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான். ஓகே, இப்போ நம்ம அடிஷ்னலாக நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு 8 ஆட் ஆகிருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள், ஒரு 8 ஆட் ஆகிருக்கு. எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் ஆட் ஆனாலும் டெலிட் ஆனாலும் திருத்தத்தின் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்தின் மூலமாக தான். பாருங்கள், 21வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1967 பார்த்திங்கன்னா வந்துட்டு கொங்கணின்றது கோவாவில் பேசுகிறது, மணிப்பூரி, நேபாளி இது ஆட் பண்ணியிருக்காங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி 21வது திருத்த சட்டத்தில். அடுத்து பாருங்கள், 71வது திருத்த சட்டம் 1992 பார்த்தீங்க அப்படின்னா போடோ, டோங்ரி, மைத்திலி, சந்தாலி. போடோ, டோங்ரி, மைத்திலி, சந்தாலி. இதை நம்ம தனியாகவே பார்ப்போம். ஒவ்வொரு அட்டவணையும் தனித்தனியாக எடுத்து பார்ப்போம், ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக எடுத்து பார்ப்போம். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், 92வது திருத்த சட்டம் 2003. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் எரர் அதாவது கொஞ்சம் ஃபேக்சுவல் எரர் வந்துருச்சு. திரும்பி நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஏரியாவை. அதாவது 21வது திருத்த சட்டத்தில் சிந்தி ஆட் பண்ணாங்க. 21வது திருத்த சட்டம் 1967 சிந்தி ஆட் பண்ணோம். அடுத்து பாருங்கள், 71வது திருத்த சட்டம் 1992 தான் வந்துட்டு கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி ஆட் பண்ணோம். கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், 92வது திருத்த சட்டம் 2003 பார்த்தீங்கன்னா போடோ, டோங்ரி, மைத்திலி, சந்தாலி ஆட் பண்ணோம். ஓகே, அடுத்து பாருங்கள், 96வது திருத்த சட்டம் 2001 பார்த்தீங்கன்னா ஒரியா அப்படிங்கிற லாங்குவேஜை நம்ம வந்துட்டு ஒடியா அப்படின்னு மாற்றுறாங்க. ஏன்னா ஒடிஷான்னு மாற்றுறதுனால. அடுத்து பாருங்கள், 9th ஷெட்யூல். இப்போ 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ரிலேட்டட் டு அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, லேண்ட் ரிஃபார்ம், நிலச்சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்புன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் எப்போ கொண்டு வராங்க, இந்த ஷெட்யூலே பாருங்கள். இந்த அட்டவணை மொத்தம் நம்மளுக்கு 8 அட்டவணை தான் இருந்துச்சு ஒரிஜினலாக. 9வது அட்டவணைலேருந்து 12வது அட்டவணைக்கு வரைக்கும் வந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து திருத்த சட்டத்தின் மூலமாக தான் கொண்டு வரோம். இந்த அட்டவணை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டு 1951 ஆட் பண்ணது. முதல் அட்டவணை ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 ஆட் பண்ணது. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு இது நீங்கள் சொன்னாலே போதும். 9th ஷெட்யூல் நம்ம தனியாக பார்ப்போம். அடுத்து பாருங்கள், 10th ஷெட்யூல். இப்போ 10th ஷெட்யூல் அப்படிங்கிறது என்னென்னா ஆன்டி டெஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும் இல்லாட்டி பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், கட்சி தாவலை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தால் தான் 10th ஷெட்யூல். ஆன்டி டெஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10வது அட்டவணை இதை தான் தடுக்குது. இந்த அட்டவணை வந்து இந்த கட்சி தாவலை தடுக்கணுன்றதுக்காண்டி 52வது திருத்த சட்டத்தின் மூலமாக என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த அட்டவணையை கொண்டு வர்றாங்க. 52வது திருத்த சட்டம் 52nd அமெண்ட்மெண்ட் 1985 மூலமாக இந்த 10th ஷெட்யூலை உள்ளே கொண்டு வர்றாங்க. அடுத்து பாருங்கள், 11th ஷெட்யூல். பஞ்சாயத்தினுடைய பவர்ஸை பற்றி ரொம்ப கிளியராக பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக
ஆர்டிக்கல் 243G இதை பற்றி மட்டுமே பேசியிருப்பாங்க இந்த 11th ஷெட்யூலில். இந்த 11th ஷெட்யூலில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 29 மேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பஞ்சாயத்தை பற்றி இதில் கிளியராக பேசியிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணது 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1992 ஆட் பண்ணியிருக்காங்க 11th ஷெட்யூல். அடுத்து பாருங்கள் 12th ஷெட்யூல். 12th ஷெட்யூல் வந்து எதை பற்றி பேச போகுதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி முனிசிபாலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி முனிசிபாலிட்டின்றது எத்தனாவது ஆர்டிக்கல் 243W அதை பற்றி பேசி இதில் 18 விஷயங்கள் அடங்கி கிடக்கு. இது எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1992 ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ hope you understood the schedules. அடுத்து பாருங்கள் சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் நம்ம எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டாபிக் தான். இதுலேருந்து ரிப்பீட்டடாக விஷயம் வரப்போகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 நம்ம கிட்டத்தட்ட பெருவாரியானது மோர் தென் 60% நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே. இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். நிர்வாகம் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் அட்மினிஸ்ட்ரேஷன், என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்தால் எடுத்துக்கிட்டோம். அவங்க கொண்டு வந்த அவங்கள பொறுத்தவரை கான்ஸ்டியூஷன் எதுண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் அவங்கள பொறுத்தவரை கான்ஸ்டியூஷன். இதை தாண்டி வேறு என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த டைமில் கவர்னர் ஆஃபீஸ் சம்மந்தமாக, ஜுடிஷியரி சம்மந்தமாக, கம்ப்ளீட்டாக ஜுடிஷியரி சம்மந்தமாக. ஓகே, அதை தாண்டி பப்ளிக் சர்வீஸ் சம்மந்தமாக, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், இன்றைக்கி வந்து தேர்வாணையங்கள் சம்மந்தமாக, இது எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 எடுத்துக்கணும். இதை தாண்டி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வருதுன்னா அவசர கால நிலைகள் பற்றி அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஃபெடரல் ஸ்கீம், கூட்டாட்சி தத்துவம்னு சொல்லுவாங்க, அதுவும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த ஒரு விஷயமும் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். இன்றைக்கி அதாவது இந்தியாவில் வந்துட்டு ஒரு லா மேக்கிங் ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஒரு பாராளுமன்ற கவர்மெண்ட் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே எப்படி சட்டம் இயற்ற போகிறோம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், சட்டம் இயற்றும் முறை இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். கேபினெட் முறைன்னு சொல்லுவாங்க. கேபினெட்னால் வந்துட்டு எப்போவுமே ஒரு லா மேக் பண்ணால் கேபினெட்னு ஒரு டீம் இருக்கும். ஓகே, மத்திய மந்திரிகள் எல்லாமே அவங்க ஒரு பிளானை ரெடி பண்ணிட்டு போய் அப்புறம் லோக்சபாவில் கொடுப்பாங்க, அங்கே ஓட்டு போடுவாங்க, திரும்ப ராஜ்யசபா கொண்டு விடுவாங்க, ஓட்டு போடுவாங்க, அப்புறம் பிரசிடெண்ட்டு கொண்டு போவாங்க. இதுதான் ஒரு நடைமுறை. அப்படின்னா அந்த கேபினெட் தான் முடிவு பண்ணி அப்புறம் தான் அதை கொண்டு போய் கொடுக்கும். லோக்சபாவில் அது சம்மந்தம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இது சரியாக தப்பாங்க. இதுக்கு பேர் தான் கேபினெட் சிஸ்டம். அடுத்து பாருங்கள் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், பாராளுமன்ற சலுகைகள். இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்க பார்த்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கலாம், அதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான். அதே மாதிரி பார்லிமெண்ட் இப்போ செஷன் இருக்குன்னா 40 நாளைக்கு முன்னாடி இவங்களை சிவில் வழக்குலையோ யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. 40 நாளைக்கு பின்னாடி செஷனுக்கு 40 நாளைக்கு முன்னாடி பின்னாடி யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அது சம்மந்தமானது. அடுத்து பைகாமரலிசம் இப்போ லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குது. இரண்டு அவை முறைன்னு சொல்லுவாங்க பைகாமரலிசம். அது ஸோ அப்படின்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் சம்மந்தமானது, பைகாமரலிசம்ன்றது கேபினெட் முறை, சட்டம் இயற்றக்கூடிய முறை, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே இங்கே தான் எடுத்துக்கணும். இதை தாண்டி ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, சட்டத்தின் ஆட்சி, அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இதை தாண்டி ப்ரீ ரெக்கட்டிவ் ரைட்ஸ், நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க, அது பின்னாடி பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். யூஎஸ் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவில் வந்துட்டு யூஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம ஜுடிஷியரி சம்மந்தமாக நிறைய எடுத்துருப்போம். அதாவது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது யூஎஸ் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்துக்கணும். அடிப்படை உரிமைகள், இந்த அடிப்படை உரிமைகளை வந்துட்டு நிலைநாட்டுவதற்கு 2 விஷயம் இருக்கணும். நீதித்துறை வந்து ரொம்ப சுதந்திரமாக வேலை செய்யணும். அதனால் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க, சுதந்திரமான நீதித்துறை, அது அங்கேருந்து எடுத்துக்கணும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சட்டம் இயற்றக்கூடிய அமைப்புன்னு ஒன்று இருக்குது. பாராளுமன்றங்களோ சட்டமன்றங்களோ அவங்க இஷ்டத்துக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது அடிப்படை உரிமையில் டிஸ்டர்ப் பண்ணால் அவனை தடுக்க முடியாதுன்னு அவங்க நினச்சிடக்கூடாது. அதுக்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி
மறாய்வுன்னு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மறாய்வு. இதை தாண்டி யார் தப்பு பண்ணாலும் தண்டிக்கணும். அதுதான் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டே தப்பு பண்ணாலும் சரி, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஸோ ரிமூவல் ஆஃப் பிரசிடெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, இது எல்லாமே அமெரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட் ஒரு போஸ்ட்டு அமெரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். அயர்லாந்தும் நம்மளை மாதிரி அடிமைத்தனத்துலேருந்து தான் வந்துச்சு. அதனால் பொதுவாகவே அந்த ஊரில் வந்துட்டு யாரை இது பண்ண மாட்டாங்க அப்படின்னா, தே ஓன்ட் லைக் குயினை மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு பிரசிடெண்ட் ஒரு போஸ்ட்டு, ஏன்னா அவங்க வந்து ராஜா மாதிரி ஒரு போஸ்ட் தான். பிரசிடெண்ட் போஸ்ட் வந்தாலும் அவங்க டம்மியாக வைக்கணுன்றக்காண்டி மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் இருந்தும் மறைமுகத்தது. இப்போ இந்தியாவில் பாருங்களேன், நம்ம மக்கள் நேரடியாக ஓட்டு போடுறது கிடையாது. ஒன்று எம்பி ஓட்டு போடுறாங்க, எம்எல்ஏஸ் ஓட்டு போடுறாங்க, இப்படி தான் ஓட்டு போடுறாங்க. யாருக்கு? பிரசிடெண்ட்டுக்கு. அவங்க இந்த எம்பி எம்எல்ஏ தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க, பீப்புள் நமக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படின்னா பிரசிடெண்ட்டை வந்துட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க தான், பட் எந்த முறையில்? இன்டைரக்ட் மெத்தடில். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே இந்த பீப்புளே தான் என்ன பண்ணிடுவாங்க, பிரசிடெண்ட்டையும் மக்கள் ஓட்டு போட்டுட்டு பிரைம் மினிஸ்டரையும் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரச்சனை வரும், அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருன்றதுக்காண்டி தான் இப்படி ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்கிறாங்க. மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபான்னு இருக்குது. இந்த ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸை வந்துட்டு பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுவார். பிரசிடெண்ட் வந்து ஒரு 12 பேரை நாமினேட் பண்ணுவார். அது சம்மந்தமாக எங்கே எடுத்துக்கணும்? அயர்லாந்துலாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லுவோம், அது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து கனடியன் கான்ஸ்டியூஷன். கனடாவை பொறுத்தளவு வந்துட்டு எப்போவுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்றதுக்காக சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாகவே கனடாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், அதாவது மாநில அரசுகளோட நம்ம நல்லா கூட்டாட்சியாக தான் வேலை செய்வோம். பட் சில இடங்களில் மாநில அரசு கேட்கலாட்டி நான் ஒரு மிதிப்பேன், அதான் அர்த்தம் ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். அதே மாதிரி லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்டுன்னு இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டு, 3 லிஸ்ட் இருக்குது. சப்போஸ் இந்த 3லேயுமே சொல்லப்படாது ஏதாவது புதுசாக ஒன்று வருதுப்பா, அதில் நான் லா மேக் பண்ணோம்டா, அதுக்கு பேர் தான் ரெஜிஸ்ட்ரி பவர். ஓகே, சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாமே அதில் சட்டமேற்றுக்கு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? மத்திய அரசுக்கு தான் இருக்குது. இதை தாண்டி மாநில அரசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணுன்றதுக்கான அடுத்தது என்னென்னா கவர்னர் எல்லாமே பொதுவாகவே யாருக்காக வேலை செய்வாங்கன்னா மத்திய அரசுக்காக தான் வேலை செய்வாங்க. அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை தி சென்டர் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? கனடாவிலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்துட்டு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு, அதாவது இது நம்ம அது ஜுடிஷியரி படிக்கிறப்போ படிப்போம். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டினுடைய அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட் ஏதோ ஒரு லா கொண்டு வர்றாங்க. இந்த பார்லிமெண்ட்டோட ஹெட்டை யாராக இருப்பார்னா பிரசிடெண்ட் இருப்பார். இந்த இப்போ அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய கேபினெட் ஆட்களை என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசிடெண்ட்கிட்ட நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இதில் ஒரு வியூ கேளுங்க, அவங்க சொல்லாமல் கூட போகலாம். அதுக்காக நம்ம வந்து வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். கேட்குறது பிரசிடெண்ட்டோட கடமை, பதில் கொடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட் கொடுக்காம கூட போகலாம். இதுதான். அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, இந்த ரெண்டும் கனடாவிலேருந்து எடுத்தோம். 2 லிஸ்ட்டு கூடிய முறை கனடா முறை. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் சேரல ஒரு பில் பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து உட்கார வச்சு ஓட்டு போட வைப்பாங்க. அதுக்கு பேர் ஜாயின்ட் சிட்டிங். அது எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. இதை தாண்டி ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதாவது வந்துட்டு இந்தியா முழுமைக்குமான வணிகம் மற்றும் வியாபாரம். அடுத்து வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. அடிப்படை உரிமை, அதாவது எமர்ஜென்சி அவசர கால நிலையின் பொழுது வந்துட்டு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது வந்துட்டு வெய்மர் கான்ஸ்டியூஷன். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்துட்டு அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தோம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 1935 கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எமர்ஜென்சி பீரியடில் நிறுத்தி வைக்கலாம்ன்றது வந்துட்டு ஜெர்மனி கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து சோவியத் யூனியன், இன்றைக்கி வந்து ரஷ்யாவாக இருக்குது. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்படை கடமைகள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். இதை தாண்டி ஜஸ்டிஸ், நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். சோசியல்
எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி இதில் சொல்லியிருக்காங்கன்னா பிரியாம்பிளில் சொல்லப்பட்டது. அடுத்து ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன். ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்னு ஒரு வார்த்தை, ஏன்னா பிரியாம்பிளில் நம்ம பார்த்துருக்குறோம். ரிப்பப்ளிக்னு ஒரு வார்த்தை, இதை தாண்டி லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஓகே, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் பிரியாம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஃப்ரான்ஸ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். அங்கே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு எலெக்ஷன் எப்படி பண்ணுறது, மறைமுக தேர்தலா அப்படின்னு டிசைட் பண்ணுறது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம், சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு எலெக்ஷன் ப்ரொசீஜர் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் நாமினேஷன் அப்படிங்க நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துக்கிட்டோம். நாமினேஷன் பாருங்கள், நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபான்றது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகே, எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷனில் பாருங்கள் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிறது வந்துட்டு ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்துட்டு பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் ரூல் ஆஃப் லா. ஓகே, சட்டத்தின் ஆட்சின்றது. ஓகே, அடுத்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஹோப் நம்ம இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி பார்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கிறோம், ஷெட்யூல்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருந்துருக்குறோம். இதை தாண்டி சோர்ஸஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதுதான் கொஷினரி ஏரியா. இதை நீங்கள் கிளியராக வச்சுருந்தாலே போதும். உங்கள் புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது சும்மா நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சிட்ட பிறகு வந்துட்டு உங்களுக்கு இந்த யூனிட் சேலரி ஃபிக்ஸஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வளவல நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய இந்த விஷயங்கள் தான் நீங்கள் முதல்ல படித்து வச்சுருந்துருக்கணும். இதை படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே, ஏன்னா நிறைய பார்ட்ஸ் படிப்பீங்க, அதெல்லாம் தொகுத்து இந்த யூனிட்டில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால தான் மற்றதை சொல்லாமல் எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஆல்.